ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் இந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலைமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் வந்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவரே உங்களுடைய அன்பு நிறைந்த முகத்தை ஆண்டவரை பார்ப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மில் நிலைத்திருந்து ஆண்டவரே உமக்காக கனி கொடுக்கும் ஆண்டவரே பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எங்கள் வாழ்வை மாற்றி அமையும், உமக்கு உகந்ததாய் மாற்றும். உம்மோடு கூட எங்களை இணைத்து நடத்துவீராக. உங்கள் கரங்களிலே எங்களை பதித்து வைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய ஸ்பாவம் என்ன, எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க என்று நான் பார்க்கும்போது அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக காணப்படுவாங்க. இன்றைக்கு
ஆண்டவரை குறித்து நாம் அவரோடு பழக பழக நல்லா புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரோட இவ்வளவு காலங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை அறிந்த காலம் முதல் தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, அதற்கு பிறகு என்ன என்று அறியாதபடி அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் கொஞ்ச காலங்கள் அந்த பாதையில் போயிட்டுருந்தோம். அதற்கு பிறகு தேவன் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்த பிறகு இந்த நாட்கள் வரைக்கும், அது எத்தனையோ சில நாட்களாக இருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்பாகவோ பல வருஷங்களுக்கு முன்பாகவோ நாம் இதை உண்மையை அறிந்திருக்கக்கூடும். ஆனால் இப்போ நாம் அறிவது என்ன? என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நான் காத்திருப்பதினால் எனக்கு வரும் பலன்கள் மிகவும் அதிகமானது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க நிச்சயமாக முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 46:10-11, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, be still and know that I am God. Be still and know that I am God. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அமர்ந்து காத்திரு. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுக்காக காத்திருப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக தோன்றலாம். நம்மாலேயே நாம் முடியும் என்று நம்மளை அறிந்திருந்தோம்னா நாமே போய் அதிகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். சில காரியங்களில் மனிதரால் கூடாதது தேவனால் மட்டுமே கூடும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற வேளையில் ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜனவரி மாதம் வரைக்கும் நல்ல ஒரு வேலை, வருமானம், தன்னை நம்பி ஒரு நல்ல சம்பளம் இதெல்லாம் இருந்ததான். ஆனால் அவர்கள் திடீரென்று அவருக்கு ஒரு பிரச்சனை காலில் ஏற்பட்டு அவர்கள் போய் ஆஃபீஸில் போய் வேலை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு அநேக நேரம், ஏன்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கினவங்க, இந்த நாளில் அப்படி நம்மால் முடியலே என்று சொல்லும்போது அதிகம் விசனப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய இரக்கம் என்னென்னா, அந்த வேலையிலேருந்து அவர்கள் தள்ளப்படலை. அந்த வேலையை வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இணைந்து அவங்களுக்கு உதவி செய்ய ஆக மொத்தம் இவர்களுக்கு வர வேண்டிய மாத வருமானம் வந்து விடுகிறது. மற்றபடி ஃபோன் காலில் எல்லாரோடையும் பழகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் சில நேரங்களில் பயங்கரமான விரக்தியில் இருப்பாங்க. ஆனால் எப்படி அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுவது? தேவன் சொல்லுகிறார், இது ஒரு மனிதனாலேயோ ஒரு மருத்துவத்தினாலேயோ முடியுமானால் நம்ம ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், போவோம், அதை சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது யாராலேயும் முடியாது, தேவன் ஒருவரை தவிர என்று ஒரு நிர்பந்த சூழ்நிலை வரும்போது கட்டாயமாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது இப்படி போன்ற சில பிரச்சனைகளில் நாம் கடந்து செல்லும்போது, இதைவிட இன்னும் மோசமான சூழ்நிலைகளில் கடந்து செல்லும்போது சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம நினைத்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். தானியேலுடைய காரியத்தில் கூட நாம் பார்க்கும்போது சிங்க கெபியில் போடப்படும் போதோ அக்னி சூளையில் போடப்படும் போதோ அது எப்படி இருந்திருக்கும்? சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஒருவேளை அது எப்படிப்பட்ட உயர்வை கொண்டு வரும்? இந்த பாதையிலே தன்னை அர்ப்பணிக்கும் போது, தங்களை அர்ப்பணிக்கும் போது எப்படிப்பட்ட பெரிய சம்பவம் நடக்கும் என்பது தானியேலுக்கோ நண்பர்களுக்கோ தெரியாது. ஆனால் அதன் முடிவு, அந்த காரியத்திலே தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போதிலும் 7 மடங்கு அக்னி சூளையிலே தானியேல் அவன் நண்பர்கள் தூக்கி எறியப்பட்ட போதிலும் பார்த்திங்கன்னா மகிமையான ஒரு முடிவு காத்திருந்தது. எல்லோருக்கும் முன்பாக கர்த்தர் தம் நாமத்தை மகிமைப்படுத்தினார்.
ஜீவனுள்ள தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினியிலே நடப்பது போல் நடந்தாலும் கூடவே இருக்கிற தேவன் என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்தி கர்த்தரின் நாமம் பெரிதாக மகிமைப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். அதே தேவன்தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி, நீ மட்டுமில்லை பூமியிலே ஜாதிகளுக்குள்ளே அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்வேன், நீ எனக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மகா பெரிய பராக்கிரமசாலி, சேனைகளோடு கூட நமக்காக செயலாற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிலே குற்றம் பிடிக்கிற தேவன் அல்ல. ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கிற உலகத்திலே ஆண்டவராகிய கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் 10,000களில் சிறந்தவர். அவர் காயம் கட்டுகிறவர். உலகத்தால் நாம் எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தமது அருகாமையை நாம் உணர வைத்து நம்மை சந்தோஷப்படுத்தி மகிழ்கிற தேவன். இன்னும் கொஞ்ச காலம்தான், நீ பொறுமையாக இரு என்று நம்மை திடப்படுத்துகிறவர். தேற்றரவாளனாகிய ஆவியானவர் மூலமாக நமக்கு சமாதானத்தை அவர் அள்ளி தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் வாரத்தின் சில நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். சில நேரங்களில் நாம் குழுவாக ஜெபிக்கிறோம், சபையோடு இணைந்து ஜெபிக்கிறோம். சில நாட்கள் நாம் தனித்தனியே தேவனோடு இணைந்து ஜீவிக்க நாம் நேரத்தை காலங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ நாம் எதற்காக நாம் அப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்? தேவனுக்காக காத்திருப்பதற்காக, தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு நன்றி செலுத்த, அவரது ஆலோசனைகளை பெற, அவரது வாக்குத்தத்தங்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை தேவனிடம் சொல்லி நான் இதை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் பேசி உறவாடி தேவனை புகழ்ந்து துதித்து நாம் கர்த்தருக்காக காத்திருப்பதற்கு நாம் சில நாட்களை நாம் அப்படியாக நிர்ணயித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நேரத்தில் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகத்தை போல இருக்கிறான். அந்த மேகம் என்னதான் மழை மேகம் போல காணப்பட்டாலும் ஒரு காற்று அடிக்கும்போது அந்த மேகம் எல்லாம் கடந்து போயிடும். இன்றைக்கு இந்த பகுதியில் மழை வரும், இந்த வெயிலுடைய உஷ்ணம் தணியும் என்று ஏக்கத்தோடு பார்த்துருக்கிறவர்களை விட்டு அந்த பகுதியை விட்டு அது நகர்ந்து போய்விடும். அதுபோல தான் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்துடன் ஆண்டவரை குறித்து ஒரு பெரிய அளவில் நாம் அவரை குறித்து ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இல்லைனா தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வரும்போது அதனால் பலனே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திடமனதாயிருந்து நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் ஜீவனுள்ளவர் என்று திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:11-14 அதில் நான் 13ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்றைக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. எப்படிப்பட்ட நம்பிக்கை? வசனம் சொல்லுகிறது போல, உயிருள்ளோர் தேசத்தில் நான் வாழ்கிற காலங்களிலேயே கர்த்தருடைய நன்மை நிச்சயமாய் காண்பேன் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லைன்னா என்றைக்கோ நான் கெட்டு சீரழிந்து போயிருப்பேன். கர்த்தரை விட்டு நாம் அவிசுவாசத்தினால் தூரம் வரும்போது அதோடு நாம் நின்று விடுவதை சாத்தான் அனுமதிக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பிரித்து தூரம் கொண்டு போய் முற்றிலுமாய் நமது வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அழித்து விடுவான். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நன்மை காண்பேன் என்கிற அந்த நம்பிக்கை தான் என்னை அழியாதபடி காத்து வருகிறது. அவர் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இப்போ தேவனுக்கு காத்திருக்கிறோம். ஏன்னா
நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா 33:3 சொல்லப்பட்டது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதுதான் நம்ம இந்த இடத்துல எதுக்கு அந்த ஒரு பெரிய காரியத்தை நாம் தேவனிடம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சமூகத்துக்கு வர வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் என்னை செவையான பாதையில் நடத்தும், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதிரும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீழுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். இப்போ நாள்தோறும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பலாம், பல இருளின் கிரியைகளை உடைய பிள்ளைகள் எழும்பலாம். நாம் அவர்களுக்கு ஒரு தீமையும் செய்யல. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் தேவனோடு நெருங்கி ஜீவித்து அவரது கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதனால் இன்றைக்கு இந்த ஒரு மன ரம்மியமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை விட்டு எப்படி நம்மை சீர்குலைய பண்ணுவது என்று நம்மை சூழ இருக்கிற 1000-10,000 பேர்கள், பொல்லாத சாத்தான் இப்படி பலரை தனக்கு சாதகமாக வைத்து செயல்படுவதனால, ஆண்டவரே அவன் சந்தோஷப்படாதபடி, என் எதிராளியாகிய பிசாசு சந்தோஷப்படாதபடிக்கு, அவனால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷப்படுத்தப்படாதபடிக்கு என்னை செமையான பாதையில் என்னை நடத்தும் என்று இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது. யோபு 19:25-27 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் நான் பூமியின் மேல் அவர் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோபுவுக்கு எவ்வளவு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி நான் கடந்து போகிற பாதை கடினமான பாதை தான், ஆனால் இதன் நடுவிலையும் இப்பொழுதும் என்னோடு தான் இருக்கிறாரு. இனிமேலும் ஒருவேளை என் ஜீவகாலம் முழுவதிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தரை வேறு யாரும் இல்லை, என் சொந்த கண்களாலேயே நான் பார்ப்பேன், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் தோல் முதலானவை அழிந்து போனாலும் நான் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களில் என் சொந்த கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சியால் நான் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நான் காண்பேன். இந்த வாஞ்சை, ஜீவனோடைய தேசத்தில் இருக்கிறேன், இந்த தேசத்திலேயே நான் நன்மையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை என்று சொல்வதற்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே, உயிருள்ளோருடைய தேசத்திலே இந்த பாதையெல்லாம் கடந்து போகும். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்போது இன்றைக்கு நமது நம்பிக்கை, நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளானோம்னா நமக்கு கர்த்தர் இந்த நம்பிக்கையை துன்பங்களின் நடுவிலே நடந்த யோபுவுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். தானியேல் அவன் நண்பர்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்புவியாமற் போனாலும் நீர் சொன்ன காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியம், விசுவாசம், இவைகளெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். நம்மை சூழ இருக்கிற, நம்மை அவசரப்படுத்தி ஒரு முடிவுக்குள் தள்ளுகிற, நம்மை அழுத்துகிற பார சுமைகளுக்கு நாம் இடம் கொடாதபடி, செவி கொடுக்காதபடி, கர்த்தரை நம்பி அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து திடமனதாய் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:82 சொல்லுது, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. ஆபிரகாம் அப்படித்தானே தனக்கு வாக்கு தந்த தேவனை நோக்கி அவருடைய இருதயம் என்ன செய்திருக்கும்? அவருடைய வார்த்தையை நினைத்து நினைத்து என்று எனக்கு தேற்றரவு உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையிலே இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்லவே, அதனால் என் இருதயத்தில் என்ன இல்லை, ஒரு திருப்தி இல்லை.
தேவன் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது என்ன செய்யுமா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த நன்மையில் எந்த மாறுதல் இல்லவே இல்லை. அதில் கொஞ்சம் தீமை கலந்து தேவன் தருகிறதே கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். மற்றவைகளில் சஞ்சலம் இருக்கும். அநேகர் சம்பாதிக்கிறாங்க, பொருள் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சஞ்சலத்தோடு கூடிய அந்த வருமானம் அவர்களுக்கு மன நிறைவையோ நிம்மதியையோ உண்மையான சந்தோஷத்தையோ கொடுக்கவே முடியாது. அதனால தான் சஞ்சலத்தோடு கூடிய அதிக வருமானத்திலும் நியாயமாய் நீதியாய் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற கொஞ்சம் வருமானம் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்று தேவனுக்கு காத்திருக்கிறோமா? நாம் எல்லோரை போல அவசரமாய் ஓடி அதால் பாதாளத்திலே விழுவது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. சங்கீதம் 147 10 11 சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், அவர் வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எதற்கு நாம் காத்திருக்கிறோம்? சில பேருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டா அதை நான் சாதிச்சிடுவேன், இந்த படிப்பை நான் படித்து முடிச்சிட்டேன்னா அடுத்த லெவல் நான் வந்து விடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது சில கிருபைகள் சில வரங்கள் கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, நான் தேவனுக்காக இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன, போதுமான கிருபைகள் இருக்கிறது, நான் இதை வைத்து என் விருப்பப்படியே நான் எதையோ செய்வேன் என்று சொல்லி நினைக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறதற்கு ஒரு நாள், தெரிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு நாள், அதை தெரிந்து கொண்டதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நாள், நிறைவேற்றுவதற்கு ஒரு நாள் உண்டு. எல்லாமே ஒரே நேரத்தில் சமயத்திலே நடந்து விடுவது அல்ல. எப்படி நமது ரட்சிப்பை போல என்றோ ஒரு நாளைக்கு ஞானஸ்தானம் பெற்றோம், அன்னைக்கு ரட்சிப்பு பூர்ணமாகலை, இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ரட்சிப்பு பரிபூர்ணமாகலை. ஒவ்வொரு நாளும் நாம் பரிபூர்ணம் அடைந்து கொண்டே வருகிறோம் என்பது தான் உண்மை. இந்த உலகத்தில் பூரணராய் இருக்கிற ஒருவரும் கிடையாது. பூரணத்துக்கு நேராக, பரிபூர்ணத்துக்கு நேராக நாம் நாளுக்கு நாள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம், தேவ ஆவியானவரின் ஆலோசனையின்படி என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. என்னதான் படித்திருந்தாலும் அனுபவம் இல்லாமல் ஒரு நல்ல பெரிய போஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. அந்த அனுபவத்திற்காக என்ன செய்வாங்க, எல்லாம் அந்த ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் கற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி அதில் இருந்து மேலே வருகிற வரைக்கும் எல்லா காரியங்களையும் கற்று தேர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்படித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு குதிரை இருக்குது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அது மேல் நீ நம்பிக்கை வைத்தாயானா நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய். ஆனால் தேவனுக்கு பயந்து தேவன் தருகிற கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்களா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று அவர் நம்பிக்கை கொள்ளுகிறார். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒருவேளை சில வியாதிகள் இருக்கலாம், அந்த வியாதிகளுடைய கொடுமை பயங்கரமாக இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் கிருபையை கொடுத்து கொடுத்து அந்த வேதனையோ அந்த வியாதியோ ஒருவேளை அவருடைய பொருளாதார நெருக்கடிகளோ இல்லை அந்தரங்கத்திலே காணப்படுகிற சில வேதனைக்குரிய காரியங்களோ அவர்களை அழுத்தாதபடிக்கு அன்றன்று அந்தந்த நாளுக்குரிய கிருபையை தேவன் கொடுத்து விடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது, அவரது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா, அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 33 16 முதல் 22 வசனங்களில் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இப்போ தான் பார்த்தோம், நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கிருபை உண்டு. ஒருவேளை பல லட்சங்கள் கோடிகள் கடன் இருக்கலாம், அதை ஒரே ஒரு முறையாய் அடைத்து விட முடியாது. ஆனால் அதை மாதம் அடைத்து தீர்ப்பதற்கோ இல்லைன்னா தேவ தயவை பெற்று நம்ம
நமக்கு உதவி செய்யும் பிள்ளைகள் எங்கேயும் இருந்தோ நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தில் வரும்படியாக செய்வதற்கோ கர்த்தர் நேரத்தை வச்சிருக்கிறார். அந்தந்த குறிப்பிட்ட காலங்களிலே அதனுக்குரிய காரியத்தை நேர்த்தியாய் சந்திக்கிற தேவனாகிய கர்த்தர். இப்போ நாங்கள் நம்புகிறோமே இந்த கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை எனக்குள்ளே உண்டு, என்னோடு உண்டு. அவர் என்னை பலப்படுத்துகிறனால்தான் என்னால் எல்லாம் செய்ய முடிகிறது என்று என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா? வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அடுத்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு முந்தின பகுதிகளெல்லாம் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவான் தன் பலத்தினால் மிகுதியினால் தப்ப மாட்டான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது. அப்போ யார் தான் தப்புவிக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தான். அவருடைய வார்த்தை 18ஆம் வசனம் சொல்ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆத்துமா மரித்து போயிட்டுனா என்ன ஆகும்? வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, ஆலயத்துக்கு போகிறது இல்லை, தேவ கிருபை இழந்த நிலைமை என்ன ஆகும்? உலக பிரகாரமாக 1-2 ஒட்டி கொண்டு இருக்கிற நன்மைகளும் கூட கடந்து போய்விடும். அதனால் எந்த ஒரு ஆசீர்வாதங்களோ சந்தோஷமோ உண்டாக சந்தர்ப்பமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமா, அந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா புஷ்டியும் பசுமையுமா இருக்க வேண்டும். ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அது போல தான் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் அமைய முடியும். அதனால்தான் யாராக இருந்தாலும் சரி ஆத்துமாவுக்கு ஒரு உணவு தேவை. வேத வசனம் என்கிற உணவை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய ஆத்துமாவை புஷ்டியாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லி பிசாசை கடிந்து கொண்டு ஜெயித்தார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரா? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை உயிரோடு காப்பாற்றுவார். அதனால என்ன செய்கிறது? கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணை, நமக்கு கேடகமும் ஆனவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த நல்ல தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு காத்திருந்த யாராவது வெட்கப்பட்டு போனாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், பூச்சக்கரம் எங்கும் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுக்கும்படி அவர் வருகிறார். மேகங்களின் நடுவிலே வரப்போகிறார். அவனவன் கிரியைக்குத்தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கும்படி அவர் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோமானா முறுமுறுக்க மாட்டோம். ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், அவர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்கிறான்னு சொல்கிறோம். அதே சமயம் கவலைப்படவோ பயப்படவோ முறுமுறுக்கவோ செய்யும்போது கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையிலனாலும் உங்கள் வாழ்க்கையிலனாலும் எவ்வளோ கடந்து போன காலத்தில் எவ்வளோ பேருக்கோ நாம் காத்திருந்தோம். அவர்கள் இன்று மாறிடுவாங்க. இன்றைக்கி அவங்களோட நம்ம பேசினோம்னா கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ரட்சிப்புக்கு ஏற்றபடி மாறி இருப்பாங்க. காலங்கள் மாற்றி இருக்கலாம், வேதனைகள் மாற்றி இருக்கலாம், வியாதியினுடைய கொடுமையினால் இவங்க மாற்றப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து பேசும்போது அவர்களிடத்தில் ஒரு மாறுதலும் இருக்கவே இருக்காது. அதே போல தான் சில பேர் பல காலங்கள் வாழ்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், நமக்கு எத்தனை நல்லவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருந்தால் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரகாசம் அடைந்து கொண்டே இருப்போம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? கழுகு கொப்பான இளமையோடு, காண்டா மிருகத்துக்குத்த பலனோடு, சிட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கழுகுகளைப் போல நடந்தாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தையை நம் மனதிலே வைப்போம். ஒருவேளை உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய தரிசனங்கள்
எல்லாம் நிறைவேறினாலும் இவைகளை தேவ சமூகத்தில் வைத்து அவருக்காக காத்திருப்போம். அவர் தருகிற கிருபையை பெற்றுக்கொள்வோம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம், முன்னேறி செல்வோம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே மாறுகிற உலகத்தில் அநேகம் காரியங்களை நம்பி, அநேகரை நம்பி ஆண்டவரே அநேகரை சந்திக்க கடந்து சென்று அவர்களுக்காக பல நாட்கள் அநீதியுள்ள நியாயாதிபதியை போய் சந்தித்த அந்த ஏழை விதவையைப் போல பல நேரங்கள் உதாசீனப்படுத்தி திருப்பி அனுப்பப்பட்டாலும் மறுபடியும் நாங்கள் முயன்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தோல்வியை தான்ப்பா தந்துச்சு. இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையான சகோதரி வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்தில் வந்த வேதனையால் துவண்டு போய் உமக்கு காத்திருக்க முடியாமல் தடுமாறினாங்களே, அவர்களுக்கு, அவர்களை போன்ற அநேகம் பிள்ளைகளுக்கு திராணிக்கு மேலாக சோதியாத தேவனாய் கர்த்தர் அதிசயங்களை காணச் செய்யும். ஆண்டவரே, என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மெய்ப்பிப்பீராக. மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எவ்வளோ தேவைகள், பிள்ளைகளோட ஸ்கூலில் சேர்க்க, காலேஜஸ்க்கு போக, ஆண்டவரை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்கி உன் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை அதிசயங்களை காணச் செய்யும். இன்று கட்டாயமாக சில மெடிக்கேஷன்ஸில் ஆண்டவரை சில ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் போகிற பிள்ளைகள் உண்டு. ஐயோ, மாதம் தோறும் இத்தனை பெரிய அமௌண்ட்டு தேவைகள் செலவழிக்கப்படுதேன்னு இயங்குகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் தகப்பனை கிருபையாய் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே இந்த விக்கினங்களுக்கு, அந்த வீண் செலவுகளுக்கு விலக்கி காப்பீராக. வல்லாத சத்துருவின் நிமித்தம், எங்கள் எதிராளிகளின் நிமித்தம் நல்ல பாதைகளை சொல்லிக் கொடுத்து எங்களை மென்மையாக நடத்தும். எங்கள் குடும்பங்களை, எங்கள் சந்ததியை, தேசத்தின் ஜனங்களை, உலக நாடுகளில் இருக்க மூடிய பிள்ளைகளை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மென்மையாய் நடத்தி செல்ல உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். உங்களை மகிமைப்படுத்துகிற வல்ல சாட்சிகளாய் நிறுத்தி அவர்கள் வாழ்விலே உமது அற்புத செயல்களை கண்டு அநேகம் ஆயிரங்கள் அவர்கள் உங்கள் பக்கமாக திரும்ப கிருபை தருவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.